கொப்புராண்டா இதான் கொப்புரா. இது ஈஸியாக காய்ஞ்சி. அது ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த கொப்புரா செய்வோம் வந்து வேலை இல்லை. இந்த கொப்புரா செய்வோம் வந்து ஒரு முடிவு வந்து எடுத்துருக்குறோம். இங்கே பாருங்க, கூட ரெண்டாக கொத்தி இப்படி வருது, கொஞ்சம் பொச்சோட வருது. இன்னும் பிறகு பொச்சு எடுக்கிறதுல பிறகு கொஞ்சம் வேலைப்பாடு கூட வாங்குறது. இன்னும் கொஞ்சம் பஞ்சியை பார்க்காம கொஞ்சம் தேங்காயில் உரிச்சு போட்டு காய வைக்கிறது நெல். அதான் இன்றைக்கு தேங்காய் உரிச்சு கொண்டு இருக்கிறேன். தேங்காயில் கொப்புரா எப்படி உரிக்கிறேன்டா, நான் 150 தேங்காய் உரிக்கலாம். 2 உரிகளோட எல்லாம் சரி தேங்காய் வந்துடும். உங்களுக்கு இயற்கையான எண்ணெய் வேணுமெண்டா எனக்கு ஒரு தொடர் ஒன்று எடுக்கலாம். எண்ணெய் தான் செய்யப்படும். சில மூலிகைகள் வந்து அது இப்போ சொல்லலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரம் போடுங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுங்க. ஒவ்வொரு இதையும் வீடியோ எடுத்து போட்டுக்கொண்டே இருப்பேன். இது என்ன செய்ய போகிறோம். ஆனால் இந்த எண்ணெய் நல்லது. நாங்கள் இயற்கையாக செய்ய போகிறோம். எண்ணெய் இது கூப்பிட தேங்காய் கணக்கு ஒதுக்கிறோம். வெயிலுக்கு காய போட்டுட்டு செய்ய போகிறோம். பார்ப்போம். வெங்காயம் இடிச்சாச்சு. பாருங்க, நம்ம கொஞ்சம் நம்ம கோடாலியில் கொத்தினா கொத்திட்டு கொஞ்சம் காய வைப்போம். கொப்புராண்டா இதான் கொப்புரா. இது ஈஸியாக காய்ஞ்சி. இது கொஞ்சம் தேங்காய் மாதிரி பாருங்க. இன்னும் இதை பாருங்க, இதுவும் கொப்புரா தான். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் கத்தியால் உடைச்சி தான் காய வைக்கணும். ஓகே பாருங்க, உங்களோட ஆதரவு வேண்டி தான் நிற்கிறேன். ஆதரவில் தாங்கோ, ஆதரவில் தாங்கோ. இது பாருங்க, நான் முதலே கூடாது. இதை பாருங்க, கூடாங்க போயிடுச்சு. அது இருக்கட்டும். இதெல்லாம் கொப்பரை பற்றி போட்டு காய வைக்க ஈஸியாக இருக்கும். ஃப்ரெட்டையும் இருக்குல்ல, இது தேங்காய். அப்படி இதுவும் கூடாது. என்ன செய்கிறது, இதாவது கூடாத மாதிரி இருக்குது. ஒன்றுமே செய்யலை. என்ன இது முதல் முறையாக என்ன செய்ய போகிறேன். அதுக்காண்டி தான் இவ்வளோ கஷ்டம். அந்த லீவ் பண்ண முறையில் இதுவும் கூடாது. தேங்காய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். தேங்காய் எண்ணெய் எப்படி செய்வதுன்ட்டு பார்ட் 1 போட்டிருக்குது. ஷார்ட் வீடியோலாம் போட்டிருக்குது. அதை பாருங்க. அடுத்தது தெரியாதுக்கு அதை வந்து வெட்டி போட்டு வெயிலில் 2-3 நாளே கட்டாயம் காய போடணும். இந்த வெயிலுக்கு இப்போ பங்குனி வெயிலான நல்ல வெயில் அடிக்கிறது, கட்டாயம் காய போடணும். காய போட்டுட்டு அப்புறம் இறக்க கொடுக்கலாம். அதை நான் அடுத்த வீடியோ வந்து போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. அதான் முக்கியமாக கட்டாயம் அதை பண்ணுங்க. ஓகே பாய், சி யூ.